ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே மன்னிச்சிடுங்க, என்ன நான் இன்னைக்கு போடுறேன், நாளைக்கு போடுற தம்பி, அடுத்த நாள் வான்னு சொல்லிட்டு எல்லாரையும் உங்களுக்கு எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டேன் இவ்வளோ நாள். நானும் அதை சரி நம்ம இதை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், ப்ராப்பராக பண்ணணும், இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். தள்ளி போட்டுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தான் அதை சால்வ் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். என்னதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனையால் மொத்தமே டிலீட் பண்ணிட்டு ரீஅப்லோட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அண்ட் அதனால தான் இந்த சீரீஸே டப்புன்னு சொல்லி முடிக்கிறதும் ஆயிடுச்சு. என்னால் திருப்பி ரீஅப்லோடும் என்னால் ப்ராப்பராக செய்ய முடியல. இப்போ கூட நான் ரீஅப்லோடு வீடியோ போட்டிருக்கேன்னா அது நான் முன்னாடி சொன்னதே கிடையாது. இட் இஸ் அ டோட்டலி another thing அது. அண்ட் எனக்கு என்ன போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா, நான் எதுலேருந்து எதில் விட்டேன், எதுலேருந்து எது கண்டினியூ அதுவே எனக்கு தெரிய மாட்டுது. பார்ட்டு கூட மென்ஷன் பண்ணாமல் பைத்தியக்காரி மாரி போட்டிருக்காளே. நான் மட்டும் இந்த என்னோட பாஸ்ட்டை பார்த்தேன்னு வச்சுக்கோ, இழுத்து போட்டு 2 மாற்றுவேன் நான். கைஸ், எனக்கு அந்தளவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ப்ளீஸ் யாராவது இதுலேருந்து இங்கே கண்டினியூஷனே இல்லைங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லுங்க. ப்ளீஸ் உங்களுக்கு அந்தமாரி சொன்னீங்கன்னா நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் எனக்கு மீதி ஏதாவது அந்த ஸ்டோரி ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எஸ், அது என்னதுன்னா ஸ்கிரிப்ட் கூட எழுதாமல் இப்போ கூட நான் இந்த மாதிரி இதான் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொஞ்சமாவது எழுதி வைக்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் அப்படி பார்த்தோன்னே டப்புன்னு ஞாபகம் வரும். அப்போ ஒரு ஸ்கிரிப்டும் எழுதலை, மண்ணும் எழுதலை, அப்படியே அடிச்சு விடுறது வாயாலேயே. கைஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னு நினச்சிருவேன். மன்னிக்கிறவன் பெரிய மனுஷங்க, மன்னிச்சிருங்க. அதுவும் நான் ஏன் போடலைன்னா, ஒரு எபிசோடு மட்டும் நடுவில் மொட்டையாக இருக்குது, ஒரு பாட்டும் எதுவுமே போடாமல். எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வீடியோலேருந்து 11th எபிசோடுக்கு ஒரு கனெக்ஷனும், அந்த வீடியோவில் 8th எபிசோடுக்கும் ஒரு கனெக்ஷனும் போட்டு ஒரு அப்படி ஒரு கனெக்ஷன் வரணும். அப்போனா 8 எப்படி சொல்கிறது, 9 வரணும், அதுக்கப்புறமா 10 11ன்னு சொல்லிட்டு இப்போ நான் மொத்த நம்பரையும் மாற்றின்னு வரணும். இப்போ தெரியுதாங்க என்னோட கஷ்டம். சரிங்க, அது மை ப்ராப்ளம். ஸோ ஐ வில் ட்ரை டு சால்வ் இட் as much I can. ஓகே. ஐயோ, கிரிஞ்சு கோபால் நான். எனக்கு இப்போ எபிசோடெல்லாம் திருப்பி கேட்டால் நான் பாதி எபிசோடில் சிரிச்சு வச்சிருக்கிறேன். அப்படி என்னங்க எனக்கு காமெடி புண்டை எனக்கு எங்கேருந்து கேட்குது. எனக்கு சிரிச்சு ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட்டே பண்ணாமல், யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு சூப்பர்னு சொல்லி எனக்கு ஃபேக் ஹோப்ஸை கொடுத்து, நான் தான் சொல்கிறேனே, bitch deserves negative comments. ஓகே கடவுளே. ஓகே, இப்போ தெரியுது, ஐ இம்ப்ரூவ்ட் அ லாட், அது மட்டும் தெரியுது. ஓகே, இப்போ ஸ்டோரிகளை போயிடலாம். மை காட், இதோட விட்டுருப்போனா அந்த பாட்டி கொஞ்சம் ஓவராக பேசியிருக்கோம். அது வேணாக்கா இப்பெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காது, சாத்திக்கு நேரு பாட்டி அப்படின்னு சொல்லியிருப்பா. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதிலிருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பாட்டி அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்திருக்கும். அப்படியே ரூமுக்கு ஓடிட்டுருப்பா. ரூமுக்கு ஓடிட்டு அவ்வளோதான், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் அவள் போயிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கிறா. இப்போது அப்படியே ஜங்கு உட்காந்து எனக்கு எதிர்க்க உட்காடுறான். தூங்கலையா நீ? தூக்கம் வரல. அதான் இங்கே என்ன பார்க்க வந்த? ஒன்னதான். என்னது? என்ன கேட்கல? இல்லை சும்மா லைட் எரிஞ்சிட்டு இருந்தது கிச்சனில், அதான் ஆஃப் பண்ணலான்னு வந்தேன். பார்த்தா நீ உட்காந்துட்ருக்குற, அதுவும் தனியா. அதான் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலான்னு. எனக்கு அவன் கம்பெனியும் தேவையில்ல, நீ கிளம்பு, போய் படு போ. ஏன் எப்போ பாரு என்னை அதட்டுறதுலேயே இருக்கிற? என்னடா நீ அப்படின்னு இப்போ இந்த சைடு திரும்பி சாப்பிட்டுட்டு இருக்குது. ஷோ வயன், சரி நான் ஒன்றும் உன்னை பார்க்கலாம் ஒன்றும் வரல. பின்ன எதுக்கு வந்தேன்? அது உன்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னா. சொல்லிட்டு கிளம்பு. இல்லை, நாளைக்கா இந்த மார்க்கெட் சைடு அப்புறம் அந்த மலைக்கிட்டலாம் எப்போவுமே நீங்கள் தானே தனியாக போவீங்க கேள்விப்பட்டேன்.
யாரு உனக்கு இதை சொன்னா? இல்ல பாட்டி தான் சொன்னாங்க. இந்த கிழட்டு சிரிக்கி இதையும் சொல்லிட்டாளா? எனக்கு மட்டும் தனியா போய்க்க தெரியும், நீ ஒன்றும் என் கூட தான் வர தேவையில்ல. அப்படி ஒன்றும் இல்லை வயன், நானும் கூட வரேனே, சும்மா தானே இருக்கேன். சரி எத்தனா வந்து தொலை போ அப்படின்னு நீங்களும் ஜங்குக்கோ பேசிட்டு இருக்கிறத வெனக்கா பாத்துரும் அது. வயன், நீ உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்ன உன்கிட்டலாம் பேசாத, இப்பயும் வந்து பேசுற அப்படின்ட்டு வயன் அங்க வெனக்கா கண்ணிலேயே பேசிட்டு இருக்கா. நான் ஒன்றும் பேசல, அவனே தான் வரான் அப்படின்ட்டு நீங்களும் திருப்பி கண்ணாலே சிக்னல் காட்டுறீங்க. ஜங்குக், சொல்லு வெனக்கா, உனக்கு உடம்பெல்லாம் வலிக்கும், போய் தூங்கு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு பின்னாடி வந்து அப்படியே ஷோல்டரை பிடிச்சி விட்டுட்டு இருக்கிறான். அதெல்லாம் வேணாம், நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு அவன் டப்புன்னு ஏந்து உள்ள போயிடுறான். இப்போ வெனக்கா அப்படியே வயனை முறைக்கிறா. என்னத்தானோ இவ அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு திருப்பி குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். நீங்களும் வந்து காலைல சீக்கிரமாவே கிளம்பிடுறீங்க. பார்த்தா ஜங்குக்கு இன்னும் தூங்கிட்டு இருந்திருப்பான். சரி அந்த பக்கி அப்படி தூங்கட்டும், நம்ம எப்படியாவது சைலண்டா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு உங்க பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. பாட்டி, ஏதாவது உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு வந்து ஏதோ பார்க்க ரெட் கலர்ல இருக்கும், வாயில வச்சா புளிக்கொண்டி, என்னடி அது? என்னது பாட்டி? எனக்கும் தெரியலையே. என்னது திராட்சையா இல்லைன்னா நெல்லிக்காவா? என்னது இது? அதெல்லாம் இல்லடி, அது ஸ்ட்ராபெரியாமே, அது வாங்கிக்கூட. உனக்கு இந்த வயசுல உனக்கு ஸ்ட்ராபெரி கேக்குதாடி? அடப்போடி. இதுவே உங்க தாத்தா என்கிட்ட இருந்தாருன்னா இன்னும் 2 பாக்ஸ் வாங்கி வந்திருப்பாரு நான் கேட்டதுனால. பொறாமையாடி உனக்கு? ஐயோ பாட்டி, தாத்தான்னு ஆரம்பிக்காதடி. உனக்கு ஸ்ட்ராபெரி தானே வேணும்? நான் மலையிலேருந்து கூட ஏறி பறிச்சுட்டு வரேன், விட்ரு என்ன அப்படின்னு நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்க சொல்லும். பின்னாடி திரும்பி பார்த்துருப்பீங்க, யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. இப்போ நீங்க மட்டும் தனியா போயிட்டீங்கன்னா அந்த ஜங்குக்கு பாட்டுக்கு தனியா அவங்க தேடிக்கின்னு வருவான், இல்லைன்னா வரவே மாட்டான். அதுதான் உங்க பிளானு. சரின்னு சொல்லிட்டு நீங்க கதவு திறக்க போறீங்க. நானும் வரேங்க அப்படின்ட்டு இப்போ அவன் வந்து ஃபுல்லா ரெடி ஆகி வரான். அடப்பாவே, எப்படா இப்பதான் நான் பார்த்து தூங்கிட்டோம், அதுக்குள்ள இப்போ எப்படி ஒண்ணா? எப்படி நீ அதுக்குள்ள இப்படி இந்த கிளம்பி வந்து நிக்கிற? அதெல்லாம் அப்படிதான். சரி வாங்க, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நாங்க. ஷோ கடவுளே, என்னத்த பேசுறானோ அப்படின்னு நீங்க பாட்டுக்கு அந்த கூடை மாதிரிலாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க. இப்போ அப்படியே இந்த மார்க்கெட் பிளேஸுக்குலாம் போறீங்க. ஜங்குக்கும் உங்க கூட வரதை பார்த்து பின்னாடி வெனக்காவும் கூடயே வந்துட்டு இருப்பா. என்னடா இது, வெனக்கான்னு பேர் வச்சுக்கின்னு ஒரு வெனையும் நம்ம கூட கூட்டின்னு போறோமே அப்படின்ட்டு ஜங்குக்கு அது உங்ககிட்ட நிறைய பேசலாம், நிறைய சொல்லலாம், நிறைய கடலை போடலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பான். ஆனா ஒண்ணுமே நடந்திருக்காது. பயங்கர சைலண்டா தான் வரான். ஏன்னா வெனக்கா இருக்கிறதுனால. ஏன்னா இப்பயும் அவன் கொஞ்சமா சென்ஸ் பண்றான், வெனக்காக உங்களுக்கு ஆக மாட்டுது, அவன் தான் குறுக்கால ஒரு கௌசிக் மாரி வந்து நின்றுட்டு இருக்கான்னு சொல்லி. கடவுளே, என்னடா இது வாழ்க்கை. பேசாம அப்படியே ஓடிடலாமா? இவ வரவான்னு தெரிஞ்சிருந்தா நான் உள்ளேயே சாத்திக்கின படுத்து தூங்கியிருப்பேனே. அவ்வளோ வேகமா கிளம்புனதுக்கு இதுதான் எனக்கு பரிசா அப்படின்னு புலம்பிக்கினே இருக்கிறான். என்ன ஜங்குக் நீ தனியா பேசிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை வெனக்கா அப்படின்ட்டு வெனக்கா கிட்டேயே தான் நண்டு வந்துட்டு இருக்கிறான். வெனக்கா வந்து ஜங்குக்கு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. வயன் வந்து முன்னாடியே நண்டு போயிட்டு இருக்கிறான். நீங்க வந்து அப்படியே அங்கே ஊரே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான், ஊர் ஃபுல்லாக ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. அந்த கடைக்காரங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ஆடு பார்த்துட்டு இருக்கிறான். சே, வேற லெவலு பாய்வ. வயன் இங்க வா. ஐயோ ஹாய் அங்கிள். என்ன நீ இவ்வளோ நாளா ஆளை காணோம், இப்பதான் வர? என்ன வேற கடையில போய் வாங்க ஆரம்பிச்சிட்டியா?
அதெல்லாம் இல்லை அங்கிள், உங்களோட லாயல் கஸ்டமர் நான். எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா தக்காளிலாம் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. ரொம்ப வெறும் சோத்தை தான் தின்னுட்டுருக்குறாங்க. அதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அதனால தான் வந்து நல்ல சோறு செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வந்தேன். ஓ அப்படியா, யார் அது, யாருப்பா அப்படின்ட்டு. தோ இவன் தான். அங்கிள் டக்குன்னு பார்க்காதீங்க, ஓவரா சீன் போடுவோம், பொறுமையாக கேஷுவலாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜங்குக்கை ஓரக்கனால பார்க்குறாரு. ஜங்குக்கு அங்கே வெனக்கா பக்கத்துல நின்றுக்கிட்டு வேற ஒரு ஸ்டாலில் நின்றுட்டு இருக்கிறான். ஓ ஆனா, ஏன் உங்க அப்பர் எப்படி வீட்டு உள்ள இவனை விட்டாரு? அது அங்கிள் எனக்கும் தெரியல. இந்த வெனக்கா வேற ரொம்ப செல்லமா, அவ சொன்னதுனால தூக்கி உள்ள விட்டுட்டாங்க. ஓ அப்படியா, நல்லாதான் இருக்கிறான் பையன், எடுத்து போடுங்க, தேவையில்லையா போச்சு எல்லாருக்கும் அப்படின்னு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் வாங்கியிருப்பீங்க. உங்கள் பாட்டி வந்து அந்த ஸ்ட்ராபெரி அது இதுன்னு சொல்லியிருக்கோம், அது வந்து இந்த மார்க்கெட் பிளேஸில் கிடச்சிருக்காது. நீங்கள் வந்து அது மலை சைடுக்கு அது கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஸ்ட்ராபெரியாக இருந்தால் பண்ணி என்ன பிரியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மலைக்கு போகலான்னு ஒரு பிளான் போடுறீங்க. இது வந்து ஆக்சுவலாக ஜங்கு கூட பிளானு, மலைக்கு போயிட்டு ஜாலியாக பேசலாம், டேட்டிங் மாரி போகலான்ட்டு எல்லாமே உடஞ்சி போச்சு. இப்போ அப்படியே வெனக்கா வந்து ஜங்குக்கோட கையை விடவே இல்லை, டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறா. வெனக்கா கொஞ்சம் லூசு விட கையை, ஏன்டி இப்படி டைட்டாக பிடிச்சி கையை நெசுக்கிற, பின்ன நீ ஓடிட்டனா, அதெல்லாம் பண்ண மாட்டேன்டி ஓடி அப்படின்ட்டு இப்போ கையை எப்படியே உதறி விட்டு இப்போ பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கிறான். நீங்கள் போயிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ராபெரிலாம் பறிப்பீங்க. அங்கே வந்து இந்த எப்படி அந்த நரியெலாம் வரும், அது கூடலாம், நரினா நரியில் ஃபாக்ஸ் மாரி இது க்யூட்டாக இருக்குமா குட்டியாக, அதெல்லாம் வருது. நீங்கள் அது கூடலாம் விளையாடிட்டு இருக்கிறீங்க, அப்படியே டிஸ்னி பிரின்சஸ் மாதிரியே இருக்கிறீங்க. ஜங்குக்கால உங்கள் மேலே வச்ச கண்ணை எடுக்கவே முடியல. அங்கே வேற ஃபால்ஸு, லைட்டாக மழை வர மாதிரியே வேற இருக்குது. அந்த சீனரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்குக் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறான். இதை வந்து வெனக்காவும் நோட்டீஸ் பண்ணுறாதான். ஜங்குக் எதுக்கு அவளையே பார்த்துட்ருக்குற? அவளெல்லாம் பார்க்கல, அதோ கீழே அதோ மான்குட்டி. ஏதோ மான்குட்டியா? அது ஃபாக்ஸ், அது அதுதான், அது ஏதோ அது பேர் தெரிலப்பா. நம்பிட்டான் வா அப்படின்ட்டு இப்போ வெனக்கா வந்து ஜங்குக்கை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வெனக்காவோட ஃபேவரட் ஸ்பாட்டு அந்த ஃபால்ஸு, அங்கே உட்காந்துட்டு இருக்கிறா. ஜங்குக் வந்து அப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறான். ஜங்குக் சொல்லு வெனக்கா. சே, நீ எவ்வளோ அழகாக இருக்கன்னு உனக்கு தெரியுதா? தெரில, கண்ணாடி பார்த்தா தான் தெரியும். ஏன் எப்போ பாரு என்கிட்ட மட்டும் இப்படியே பேசிகிட்டு இருக்கிற? உன்னை காப்பாற்றுனதே நான் தான், புரிஞ்சுக்கோ. தெரியும், தேங்க்யூ. உன்கிட்ட பேச சொல்ல எனக்கு வந்து நான் வந்து உன்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீ வந்து என்கிட்ட அவ்வளோ இஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெனக்கு அப்படியே ஜங்குக்கு மிரட்டுற மாதிரியே கேட்குறா. அதெல்லாம் இல்லை வெனக்கா, எனக்கு வந்து உன்கிட்ட பேசுகிறது ஆக்சுவலாக பிடிச்சிருக்குதான். பிடிச்சிருக்கா? தேங்க்யூ அப்படின்னு ஒரு மாதிரி சைக்கோ மாரி பண்ணிட்டு இருக்குது வெனக்கா. எப்போ அப்படின்னு இப்போ அப்படியே ஓரக்கனால உங்களையே பார்க்குறான். நீங்கள் வந்து அது என்னதுன்னே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து உங்கள் பேஸ்கெட்டில் போட்டுட்ருக்கிறீங்க. வெனக்கா, நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன், கிளம்பலாமா? நீ கிளம்பு, நான் வந்து இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். சரி நான் கிளம்புறேன், பார்த்து வா வெனக்கா. சரி, எனக்கு அதெல்லாம் தெரியும். ஏதோ வரேன். ஏய், நீ எங்கே போகிற? இல்லை, வீட்டுக்கு போகிறா. அதான் இங்கே உட்காரு. அப்படின்ட்டு பாவமாக தலையாட்டுறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே கிளம்புறீங்க. ஷபா, நல்ல வேலை தொல்லையை பிடிச்சி வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா பேசி தொல்லை பண்ணியிருப்பான் அப்படின்னு நீங்கள் புலம்பிங்கன்னே அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் பாட்டியும் அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். உங்கள் பாட்டி ஹாப்பினா நீங்களும் ஹாப்பி. அப்படியே ரொம்ப நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான், வீட்டுக்கு வந்த உடனே போயிட்டு பெட்டிலே போயிட்டு படுத்துடுறான், அதோட தூங்கியிருப்பான்.
ஐயோ என்ன, ஐயோ இது ரெண்டும் திருத்த முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை வந்து அதை கிச்சனில் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே அன்றைக்கி நைட்டு வந்து டின்னரு எப்போவுமே நீங்கள் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவீங்க. எல்லாருமே இப்போது சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பா பேசுகிறாரு, எல்லாரும் கேளுங்க, யோன்ஜின் வந்து வரான், அவன் எப்போ வருவான்னு தெரியல, ஆனால் ஒரு 2 நாளில் வந்துடுவான். ஓ ஏன் மருமகனா, அழகா இருப்பான்ல இப்போ. மருமகனா சிவன்டா அவன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரியாக லைட்டாக வயிறு எறிகிற மாதிரியே இருக்குது. யாருன்னு இப்பயே கேட்டுருவோமா? வேணாம் வேணாம், அதுக்கப்புறம் எதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஏதாவது பண்ணுவானுங்க, கம்முன்னு இருப்போம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறான். ஆனால் யாரா அந்த யோசனை, ஏன் இந்த பாட்டி வேறு மருமகனுது அப்படின்ட்டு அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் ஓரளவுக்கு உங்கள் ரூமுக்கு போயிட்டு புக்கு மாதிரி இருக்கும் அதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போது ஜங்குக்கு மண்டையை பிச்சுக்குது. இப்போ வந்து கேட்டுருவோமடா அப்படின்ட்டு, யார் சேஃபான ஆள், ஒய்யனுக்கிட்ட போனால் கண்டிப்பாக காரி துப்பிடுவா, நம்ம சேஃப் ஆப்ஷன் பாட்டி அப்படின்ட்டு இப்போ பாட்டியோட ரூமுக்கு போவான். பாட்டி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம். பாட்டி, ஐயோ எவ்வளவு வந்துருப்போறான், பாட்டி 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 அப்படின்ட்டு இப்போ அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கிறான். இப்படி பாட்டி லைட்டாக கண்ணை திறக்கிறாங்க. யாரா அது இந்த நேரத்தில் அப்படின்ட்டு, நான் தான் பாட்டி. ஆடே ஜங்கிள் புக்கு, வாடா வாடா உட்கார்றாப்பா அப்படின்னு இப்போ ஜங்குக்கு உட்கார வைக்கிறாங்க. பாட்டி ஒரு பெரிய டவுட்டு பாட்டி, அதனால தான் பாட்டிக்கு வந்தேன். சொல்லுப்பா, எதாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு, நான் தான் பாட்டி தானே. யார் அந்த யோஞ்சனை? அதுவா, அவன் என் மருமகன்பா, அங்கே போய் படிக்க போயிருக்கான், நாளைக்கு தான் வரான் போல. பையனும் அவனும் எந்த அளவுக்கு க்ளோஸு தெரியுமா? சின்ன வயசுலலாம் ஐயோ அழகா இருக்கும் 2 பேரையும் பார்த்தா. அப்படியா பாட்டி? பார்க்க எப்படி இருப்பான்? இப்போ வளர்ந்துட்டு இருப்பான், சின்ன பிள்ளையா பார்த்தது. பையன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான் அவன். ஓ அப்படியா? இப்போ வந்து திருப்பியும் பையன் பின்னாடியே சுத்தனா உங்களுக்கு ஓகேவா பாட்டி? அப்பா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் வாயில சர்க்கரை தான்ப்பா போடணும். அடியே சர்க்கரையா, இருடி. பாட்டி நம்ம டீம்னு நினைச்சோமே, என்ன எதிர்க்க இருக்கிற டீமுக்கு கையை தட்டிக்கிட்டு இருக்குது. பாட்டி அப்பெல்லாம் இறங்க மாட்டான் பாட்டி, ஒருவேளை அவனுக்கு ஆள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் இருக்காது, பையனுக்கோசம் அவன் காத்துட்டு இருப்பான். பாட்டி சரி பாட்டி தூங்கு, நான் போறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே போவான். உங்கள் ரூமை கிராஸ் ஆகிட்டு தான் அவன் ரூமுக்கு போகணும். உங்கள் ரூமை பார்த்தா உங்கள் ரூம் காலியாக இருக்குது. என்னடா காலியாக இருக்குது, எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நேரம்னு கூட பார்க்கல, ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருக்கிறான். அப்படியே பார்த்தா நீங்கள் வந்து வெளிலலாம் போய் தேடி பார்ப்பான், ஆளே காணும். அப்போ அப்படியே இங்கேருந்து அப்படியே வீட்டை பார்ப்பான், வீட்டிலேருந்து பார்த்தா நீங்கள் அப்படியே டெரஸில் இருக்கீங்க போல். சரி இதாண்டா கரெக்டான டைம், இப்போயாவது போய் பேசுவோம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நீங்கள் அந்த ரொம்ப சில்லுன்னு காத்தடிக்குது, நீங்கள் அப்படியே அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களை பின்னாடி இருந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் வந்து அந்த காலத்து ட்ரெஸ்ஸு தான், ரொம்ப மாடஸ்ட்டாக இருக்குது அது. ரொம்ப அது உங்களுக்கு அது என்னதான் அது ரொம்ப சிம்பிளான கொஞ்சம் ஃப்ளாட்டரிங்கான கலர் இல்லைனாலும் அது உங்களுக்கு அது அவ்வளோ அழகாக இருக்குது. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெனக்கா வந்து சின்ன வயசுலேருந்தே வெனக்கா தான் செல்லன்றதுனால வெனக்காவுக்கு தான் நிறைய வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அழகான ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப அதே தான் போடுவீங்க, அதே ட்ரெஸ் தான் போடுவீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு எத்தனை வாட்டி தான் உங்களை பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ அப்படியே பின்னாடி வந்து ஒரு சைலண்ட்டாக நினைக்கிறான். ஏய் இப்போ இந்த ராத்திரி வேலையில் இங்கே நாள் வந்து நின்றுட்டுருக்குற? இல்லை இப்போ தான் கொஞ்சமாவது பேச டைம் கிடைக்குது, அதான்.
அப்படி என்ன பேச வந்தீங்க? இல்லை என்னங்க சும்மா நான் உங்க பக்கத்துல கூட நிக்க கூடாதா? என்னடா நீ லூசு மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க அப்படியே பாக்குறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி பேசவே வரல உங்க மூஞ்ச பார்த்துட்டு. உன் மூஞ்ச பார்த்தா தானே பேச்சு வர மாட்டேது, இரு சைட்ல பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த ஏதோ யோஞ்சினன்னு சொல்றாங்களே, யார் அவன்? அது எதுக்கு உனக்கு? இல்ல சும்மா ஜென்ரல் நாலேஜ் தான். அவனா? எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே தெரியும். எப்போ பாரு என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். நாங்களாம் ஒன்றா சேர்ந்து தான் விளையாடுவோம், ஒன்றா சேர்ந்து தான் படித்தோம். அவனுக்கு வந்து நிறைய படிக்கணும்னு தோணியிருக்க போல், அதனால் அங்கே போயிட்டான். நானும் அவன் கூடயே போய் படிச்சிருக்கலாம்ல, அவன் கூடயே அப்படின்னு நீங்கள் அப்படியே சுரிச்சுக்கிட்டே பேசுறீங்க. என்ன இவ அவனை பற்றி பேச விட்டு அப்படி சுரிக்கிறோம்? ஓ அப்படிப்பட்ட புளுத்தியா அவன்? எனக்கு அப்படிதான். நீ அவனை பற்றியும் தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத. நீங்கள் அவனுக்கு ஓவராக ஹைப்பு கொடுக்குற மாதிரியே இருக்குது. இருந்துட்டு போட்டோம் போ, கீழே போடா. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? அப்புறம் அப்புறம் அப்படின்ட்டு எப்படி கிட்ட வந்து நிற்கிறான். என்னடா பண்ணுற தள்ளு. அப்புறம் ஊரே தப்பா பேசும் தள்ளு அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனை தள்ளி விட்டுறீங்க. ஐயோ ஐயன் என்ன தொட்டுட்டாலே அப்படின்ட்டு இப்போ அதுக்கு கூட குஜாலாயின்னு இருக்கிறான். ஏன்டா இப்படி அசிங்கமாக பண்ணுற அப்படின்ட்டு இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படியே ஒரு மாதிரியான ஃபீலிங்கு. என்னடா இவன் இப்பெல்லாம் பண்ணுறானேன்னு. உங்களுக்கும் ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அது சொல்லிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும், ஏன்னா வெனக்காக்கு வந்து ஜேகேவை பிடிக்குதுன்னு தெரியுது. அதனால் நீங்கள் வந்து அவனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்டே ஆயிருக்கும், யோஞ்சின் வரான். இப்போ அப்படியே யோஞ்சின் வந்து கதவு தட்டிட்டு உள்ள வந்தோடனே எல்லாரும் போய் யோஞ்சினை போய் வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஆள். இப்போ யோஞ்சின் வந்தோடனே உங்களை வந்து ஹக் பண்ணியிருப்பான். பட் சக்காலத்தா அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே யோசிச்சு அப்படியே உங்களை என்னடி நீ வளர்ந்துட்டு இவ்வளோ அழகாயிட்ட, என்ன உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் போலியே. பண்ணிப்படா பண்ணிப்பேன் பா, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்ட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு முறைக்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் இந்த சைடு திரும்பிட்டு இருந்தாலும் பின்னாடி ஜங்குக்கு முறைக்கிறது உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் யோஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஃபேவரட் டிஷ்ஷெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. என்னோட ஃபேவரட் டிஷ்ஷெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறியா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே சும்மா கெஸ் தான் பண்ணேன். தெரியும் இங்கே வா அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வந்து யோஞ்சன் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சே ஒயன், உன்ன மாதிரிலாம் அங்கே பொண்ணுங்களே இல்லை ஒயன். அதனால தான் இங்கேயே வந்து உன்னைய கல்யாணம் கட்டிக்கலான்னு. டே சாப்பிடுப்பா, ஏன்டா இப்படின்னு பேசி வெறுப்பேத்துற? ஓ ஒயன் ரொம்ப அவசரப்படுறியா? விட்டு விட்டு ஒயன், நீ வந்து ரொம்ப அவசரப்படாத. நான் வந்து கண்டிப்பாக உன்னை கல்யாணம் செஞ்சுப்பேன். ஓவராக ஆக்டிங் கொடுக்காத. நீ அங்கே ஏற்கனவே ஆள் பார்த்து வச்சிருக்க, நீ எனக்கு தெரியும். ஒத்துப்பிடு, உனக்கு தெரியும். அனைத்தும் நான் அறிவேன். சாப்பிடு. எங்கள் அம்மா முன்னாடி ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்காத. சரி சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஜங்குக்கு இது வந்து அப்படியே வேற மாதிரி தெரியும். அப்படியே வயிற்றுச்சல் தான். அந்த வயிற்றுச்சலில் வந்து ஃபயர் இன்ஜினே கூப்பிடணும் போல், அந்தளவுக்கு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும் ஓரளவுக்கு வந்து கனெக்ஷன் இருக்கும் தான். அண்ட் இது வந்து இந்த லாஸ்ட்டும் இந்த ஃபஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ஓவராக சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து ரொம்ப எனக்கு ஹார்ட் ஃபெல்ட், என்னுடைய ஃபேவரட்டான ஒரு சீரீஸ். ஏன்னா இதை வந்து நான் வந்து இதை ஃபஸ்ட்டு
எழுதினப்போ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணப்போ நான் நினச்சேன் இது பெரிய ஃப்ளாப் ஸ்டோரின்னு நினச்சேன். ஏன்னா அது டூ ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னோட எல்லா வீடியோவும் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சேனலுடைய இன்னொரு அட்மின் மாதிரி பேர் யூகி. அது உண்மையான பேர்லாம் இல்லை, அது நம்ம வந்து அவளை யூகின்னு வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டோரி வந்து என்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அது கோஸ்ட்டு, அதுவும் கோஸ்ட் மாதிரி தான் ஏதோ வரும், ஜிமின் எஃப்எஃப் அது அவள் சொல்லியிருப்பா. நான் வந்து இந்த ஃப்ளாப் ஸ்டோரி தான் நினச்சேன். அவள் தான் வந்து இல்லை இது நல்ல ஸ்டோரி, இதை வந்து நீ போட்டே ஆகணும்னு சொன்னான். அதுவும் இந்த நெக்ஸ்ட் எபிசோடு இன்னொன்று டியூ இருக்குது. என்னதுன்னா ஒயனோட லவ் கன்ஃபெஷன் வீடியோ. அது அந்த வீடியோ வந்து ரொம்ப எனக்கு சீரியஸ்லேயே ரொம்ப பிடிச்ச வீடியோ. அது அவ்வளோ நல்லா இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து சுத்தமாக லவ் சீன்ஸே எழுத தெரியாது. ஆனால் யூகி ரொம்ப நல்லா எழுதுவா. அவகிட்ட நான் கேட்டேன், அவள் தான் அதை சொன்னாலே நல்லா நெருப்பில் எழுதி தந்தாப்புல. அது வந்து அதையும் நான் சொல்லியிருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன் வந்து எனக்கு. அண்ட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி டிலீட் பண்ண வேண்டியதாக போச்சு. நான் வந்து அவகிட்ட நான் என்னத்தடி சொன்னேன், நீ என்னத்தடி அன்னைக்கு எழுதி கொடுத்த அந்த பேப்பர் ஆக்சுவலாக இருந்தது, நான் எழுதி வச்சுருந்தேன் என்னத்தையோ, அதையும் பறக்க விட்டுட்டேங்க நான். அண்ட் அவகிட்ட வந்து நான் வந்து ஏதாவது கேட்டு பார்க்குறேன். அவளுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஜாக் பாட்டு, இல்லைன்னா நானே என்னுடைய மொக்க லவ் ஸ்டோரி மொக்க கதையாக தான் நான் சொல்ல வேண்டியது வரும். அவட்ட கிடைச்சதுன்னா நான் வந்து சொல்கிறேன், இல்லைனா அதே தான் சொல்ல வேண்டியது இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஏன் இப்போ திடீர்னு யூகியை பற்றி பேசுகிறேன், ஏன்னா இந்த ஸ்டோரியில் வந்து பாதி அவள் தான் சொன்னாலே, நான் மட்டும் சொல்கிறது மட்டும்தான் பாதி ஸ்டோரி அவள் தான் என்கிட்ட சொல்லியிருப்பா. அதை அவங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். அண்ட் அதை வந்து அதில் முக்கியமாக மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் சொல்லியாச்சு. அண்ட் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணேன். பாய், ஐ லவ் யூ ஆல்.